வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் மயக்கமான மயிலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பார்க்க வந்த கோமதி, இதோ பாருமா மயில், இனிமே சரவணை அங்கே வந்து பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான், அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மயில் பெட்டில் உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாண்டியனும் பொறுமையாக நின்றுட்டு இருக்காரு. அப்போது கோமதியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, குழலி தாங்க கூப்பிட்டுட்டு இருக்கா, பேசிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற கோமதி அங்கேருந்து எழுந்து கால் அட்டன் பண்ணி குழலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே போறாங்க. சொல்லடின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதவை திறந்து வெளியே போக பாண்டியன் ரொம்பவே சங்கடமா மயிலை பார்த்து, சரிப்பா உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவரும் திரும்புறாரு. மாமா அப்படின்னு மயிலை கூப்பிட என்னப்பான்னு திரும்பி பார்த்து கேட்குறாரு. மயில் ஒரு வேகத்தில் கூப்பிட்டுட்டாங்களே ஒழிய அவங்களால டக்குன்னு பேச முடியல. மனசு கனத்தை போய் மன்னிச்சிருங்க மாமான்றாங்க. ஏன்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் குழப்பமா கேட்க, நான் அடிக்கடி அந்த வீட்டை நினச்சி பார்ப்பேன். நான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் என்கிட்ட அவ்வளவு அன்பாக இருந்தீங்க, என்னை எவ்வளவு மரியாதையாக நடத்துனீங்க, சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க அவருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கு. ஆனால் நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன். அம்மா பேச்சை கேட்டு தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக பொய் சொல்லிட்டேன். டீச்சர் வேலைக்கு போக சொல்லி நீங்கள் சொல்லும் போதாவது நான் உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க, எல்லாமே முடிஞ்சு போச்சேம்மா, இனி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கொஞ்சம் பரிதாபமா பாக்குறாரு. ஆனா எங்க எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல தான் சொல்லாம இருந்துட்டேன். ஒரு பொய்ய மறைக்க இன்னொன்னு, அதை மறைக்க இன்னொன்னு, நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க அந்த கசப்பெல்லாம் தொண்டையில வந்து நிக்க பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு லைட்டா. எனக்கு தெரியல நடந்தது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கும்னு. உங்களை குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு எங்கெங்கேயோ அலைய வச்சுட்டேன். ஆனாலும் இதுவரைக்கும் நீங்கள் என்னைய எதுவுமே சொல்லலை. இதோ இப்போ என்னை பார்க்க கூட வந்திருக்கீங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் மனசு கிடந்து குத்துது மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மயில் கண்ணீரோட மனசு உருகி மன்னிப்பு கேட்க பாண்டியனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்பா உடம்பு சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கிற, இங்கேயும் வந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா? சரிப்பா, நடந்த விஷயத்தெல்லாம் இப்ப திரும்ப பேச வேணாம், முதல்ல உடம்ப பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே கோமதி உள்ளர வர்றாங்க. அழுகாதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னதான் கண்ணத்தை தொடச்சாலும் கண்ணீர் வழியறது நிற்கவே இல்லை. கோமதி ரொம்பவே சங்கடத்தோட வந்து பாண்டியன் முகத்தை பார்த்துட்டு அப்படியே மயிலையும் பார்த்துட்டு உட்காடுறாங்க. சரி பேசிட்டு வா, நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே போறாரு. ஏம்மா சாப்பிட்டியா ஏதாவதுன்னு கோமதி கேட்குறாங்க. அப்படின்னு மயில் மெதுவா தலையாட்ட, இங்க பாரு, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்க, கவனமாயிரு அப்படிங்கிற கோமதி அப்படியே பர்ஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தா இதை வச்சுக்கொன்றாங்க. மயில் அதை பார்த்துட்டு பணமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல கோமதி எழுந்து நின்று நீட்டுறாங்க. இல்லை வேண்டாங்கிறாங்க மயில். குடி, இதை வச்சுக்கோ, ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆகும், வேண்டான்னு சொல்லாதன்னு கோமதி சொல்ல, இல்லை எனக்கு வேண்டான்றாங்க மயில். இந்தா புடி மயிலுன்னு கையில பணத்தை வைக்கிறாங்க. இல்ல எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மயில அவங்க கையை ஒதுக்கி விட, இங்க வைக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு கோமதி அங்க பக்கத்துல வச்சிடுறாங்க. இல்ல நீங்க எடுத்துக்கங்கன்றாங்க மயிலு. இங்க பாரு, நீ உன் உடம்ப பாத்துக்கோ, ஏதாவது இருந்தா எனக்கு கூப்பிடு அப்படிங்கிற கோமதி வாங்கிட்டு வந்த பழங்களை அங்க வச்சுட்டு எழுந்து கிளம்புறாங்க. ரெண்டு எடுத்து வச்சவங்க திரும்பி மயில பார்த்து, நான் வர்றேன் அப்படின்னு மெல்ல தலையாட்டிட்டு கிளம்புறாங்க. மாமியார் மருமகன்ற பாசத்தை தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஒரு பிணைப்பு உருவாகிட்டு இருக்கு. மயிலு கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல கோமதியும் பாண்டியனும் சோஃபால உட்கார்ந்துருக்க பாண்டியனுக்கு பின்னாடி அரசி நின்னுட்டு இருக்காங்க. மாமா இந்தாங்க மாமா அப்படின்னு ராஜி ஒரு டம்ளரை நீட்ட பாண்டியன் அதை வாங்கி குடிக்கிறாரு. அரசி திருத்திருன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்பா அண்ணி எப்படி இருக்காக அப்படின்னு அரசி கேட்க பாண்டியன் அப்படியே பாக்குறாரு. பிபி அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி அப்படின்றாங்க கோமதி. ரொம்ப முடியாமல் இருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்களே அத்தை அப்படின்னு ராஜி கேட்க, ஏய் அவளோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? ஒன்றுன்னா 10ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு ராஜி கேட்க, நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோமதி. வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு ராஜி கொஞ்சம் பதட்டமாக கேட்க,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி, இந்த சரவணே தேவையில்லாத வேலைய பண்ணிட்டான். அவன் போய் அங்க சண்டை போடாம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்ல அப்படின்னு கோமதி நெத்தில அடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் இந்த சரவணனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்த சரவணன் இதை கேட்டுக்கிட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரூம்குள்ள போக போறாரு. எலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்படியே பிரேக் போட்டு அப்பான்றாரு. இங்க வாடா அப்படின்னு கூப்பிட அதே வேகத்தோடைய வர்றாரு. சொல்லுங்கப்பான்னு கேட்க தங்கமயில் ஆஸ்பத்திரியில இருக்கு தெரியுமா உனக்குங்கிறாரு பாண்டியன். அவ எங்க இருந்தா எனக்கு என்னன்ற மாதிரி சரவணன் நின்னுட்டு இருக்க கோமதி சரவணனை வெறுப்போட பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்பா தெரியும்பா, ராஜி சொன்னதா கதிர் சொன்னாம்பா அப்படின்னு சரவணன் சொல்ல சரவணனை வெறுப்போட மேலையும் கீழையுமா பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. பாண்டியனும் வெறுப்பும் சங்கடமா முகத்தை திருப்பிக்கிறாரு. நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த புள்ளைய பார்த்துட்டு தான் வர்றோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் இவனுக்கு எதுக்குங்க, இவன் தான் வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்ன்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. எலே ஏதாவது பதில் சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி எழுந்து நின்னு ஏண்டா அவ எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்க நான் இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சுமா என்னமோ பேசிக்கின்ற மாதிரி சரவணன் எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறாரு. டேய் நீ அங்கே போய் போட்ட சண்டையினால தான் அந்த பொண்ணுக்கு பிபி அதிகமாயிடுச்சுடா அப்படின்றாங்க கோமதி. அம்மா அவங்க அம்மா வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருந்திருந்தாங்கன்னா நான் ஏம்மா அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சரவணன் கரெக்டாக தான் கேட்குறாரு. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மயிலை பற்றியோ குழந்தைய பற்றியோ அக்கறையே இல்லையாடா அப்படின்னு கோமதி 100வது தடவையா அந்த கேள்வியை கேட்க அம்மா எனக்கு குழந்தை மேலெல்லாம் அக்கறை இருக்குமா அப்படின்றாரு சரவணன். பெரிய அக்கறை தான் வச்சிருக்க. அன்னைக்கு நான் மயிலு கூட செக்கப்க்கு போனதுக்கு என் கூட எவ்வளவு சண்டை போட்ட நீ, ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ அப்படின்னு கோமதி லாஜிக்கே இல்லாம கேக்குறாங்க. அவரே போக வேணாம் எதுக்கு போனீங்கன்னு சண்டை போட்டவரு எப்படி இருக்கான்னு எப்படி கேட்க போறாரு, எப்படி கோமதி இதை எதிர்பார்க்குறாங்கன்னு தான் தெரியல. இங்க பாரு நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சரவணன் அமைதியாவே நிற்கிறாரு. கோமதி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற பாண்டியன் இங்க பாடுறா அந்த புள்ள மயிலோட அம்மாவோட குணம் உனக்கு நல்லாவே தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டே ஏண்டா அங்க போய் சண்டை போட்டுட்டு வர்ற அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. ஒரு தடவைக்கு 4 தடவை தட்டி வச்சாலே அடங்காத பாக்கியம், ஒன்றும் சொல்லாம விட்டுட்டு அவ்வளவுதான் ஆட்டமா ஆடுவாங்க. அது எப்படி பாண்டியனுக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல. அப்பா அது அப்படின்னு சரவணன் ஏதோ சொல்ல வர. இருடா ஏய் அதெல்லாம் பத்தி உங்ககிட்ட கடையிலேயே வச்சு பேசிட்டேன்ல, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்ப அந்த பிள்ளை உடம்பு சௌக்கியம் இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கு, போடா போய் ஒரேட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்க பாக்குறாரு. அப்பா நான் எதுக்குப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சரவணன் கரெக்டா கேட்க பாண்டியன் ஏதோ மின்னல் வெட்டின மாதிரி பாக்குறாரு. கோமதி ராஜி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட சரவணனை பாக்குறாங்க. அரசியும் அதிர்ச்சியும் கோவமா அண்ணனை பாக்குறாங்க. இலையை மயிலுக்காக நான் உன்னை போக சொல்லல, உன் குழந்தைக்காகவாவது போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பான்னு சரவணன் கூப்பிடுறாரு. எதையும் நான் கேட்க விரும்பலங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். எலே அங்க தங்கமயிலோட அம்மா அப்பா இருக்கதான் செய்வாங்க, ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த நேரத்துல நீ அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு வர்றது தான் நல்லது, போயிட்டு வாங்குறாரு பாண்டியன். கூட கதிரையோ செந்திலையோ கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துருன்றாரு அவரு. அப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சரவணன் ஏதோ சொல்ல வர. டேய் சும்மா இந்த சொல்றேன் அதை சொல்றேன்னுட்டு எதுவுமே பேசாதடா அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அப்படின்னு சலிப்பா திரும்புறாரு. குழந்தை மேல அக்கறை இருக்குன்னு சொல்றல்ல, நிஜமா அக்கறை இருந்தா உங்க அப்பா சொல்றத கேளு, ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வாடா அப்படின்னு கோமதி சொல்ல பயங்கர சங்கடமும் எரிச்சலுமா பாக்குறாரு சரவணன். டேய் மயிலுக்காக இல்லாட்டியும் உன் பிள்ளைக்காக போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு ஏதோ குழந்தை மயிலோட பக்கத்து கட்டல்ல தூங்கிட்டு இருக்க மாதிரியே கோமதி சொல்றாங்க. எல்லாரும் சரவணனையே பார்த்துட்டு இருக்க அவர் ஒன்னும் சொல்லாம ரூம் பக்கம் போறாரு. என்னங்க இவன் அப்படின்னு டென்ஷன் ஆகி பாண்டியனை பார்த்து கேக்குறாங்க கோமதி. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஹாஸ்பிட்டலுக்கு கதிர் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவர் பின்னாடி சரவணன் உட்கார்ந்து இருக்காரு. அண்ணே இறங்குன்னு இறங்கு அப்படின்னு கதிர் சொல்ல சரவணன் விருப்பமே இல்லாம காலை தரையில வைக்கிறாரு. அடுத்து கதிரும் வண்டியை நிறுத்திட்டு சைட் லாக் பண்ணிட்டு இறங்கி அண்ணே வான்னு கூப்பிடுறாரு. கதிரு எனக்கு அவளை பார்க்கவே வேணாண்டா அப்படின்னு சரவணன் சொல்ல வீட்டில் சொன்னாங்கல்ல அதுக்காக வாச்சும் பார்க்கலான்னு அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கெல்லாம் அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கலடா அப்படின்னு பிடிவாதமா நிற்கிறாரு சரவணன்.
அண்ணே குழந்தைக்காகவாவது பார்க்கலாம் இல்லைண்ணே, அண்ணே வாண்ணே போலாம் அப்படின்னு கதிர் அவரோட கையை பிடிக்க, டேய் வேணாண்டாங்கிறாரு அவரு. வாண்ணே வா அப்படின்னு கையை பிடிச்சி விடாப்பிடியா கூட்டிட்டு போறாரு கதிர். அவங்க ஒரு காரிடார்ல நடந்து அடுத்த வழியில திரும்ப அங்க மயிலோட அப்பா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புன மாதிரி ஜாலியா உட்கார்ந்துருக்காரு. அண்ணே வாண்ணே அப்படின்னு கதிர் சரவணனை கைப்பிடியா கூட்டிட்டு வர ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க மயிலோட அம்மா. கதவை சாத்திட்டு திரும்புறவங்க வர்ற 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் நிக்கிறாங்க. என்ன மயில் இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஷீ இதெல்லாம் எனக்கு அவசியமா, இந்த நாய் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு சரவணன். அவங்க அப்பா ஏதோ புது பொண்டாட்டி மாதிரி பயங்கரமா மூஞ்சி தூக்கிக்கிட்டு கோச்சிக்கிட்டு குழஞ்சிட்டு முகத்தை திருப்பிட்டு இருக்காரு. சரவணனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே 2 பேர் மூக்களையும் குத்தலான்னு முஷ்டி பிடிக்கிறாரு. அண்ணே ஷோல்டரை இறக்குனே, கையை உடனேங்கிற மாதிரி கதிர் அவரோட கையை பிடிக்க, பாக்கியம் முகத்தை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே கையை பார்க்குறாங்க. கதிர் கொஞ்சம் கையை பிடிச்ச உடனே அவர் முஷ்டி பிடிச்சதை விட்டு விரல்கள் எல்லாம் நீட்ட, என்ன கோபம் வருதா, என்னைய கொலை பண்ணணும்னு தோணுதா, வீட்லயே பண்ண முடியல, என்னை இங்க வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது, மீறி பண்ணுனா இங்க இருக்க ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே திமிரும் தெனாவட்டுமா பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க யாரையும் எதுவும் பண்றதுக்காகலாம் அண்ணன் இங்க வரலங்க, அவங்கள பார்த்துட்டு போலான்னு தான் அண்ணன் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறாரு கதிர். இங்க யாரும் பார்க்க வரலன்னு மயில் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்பா திருவாய் மலர்ந்து அருள்றாரு. நல்லா சொன்னையா, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட வந்துட்டாங்க அப்படின்னு பாக்கியம் முகத்தை திருப்ப, ஏங்க ஏற்கனவே சண்டை போட்டு தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க, இப்பவும் சும்மா இருக்க மாட்டீங்களான்னு கதிர் கேட்குறாரு. பாக்கியம் உச்சி கொட்டிட்டு சலிப்பா பார்க்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற கதிர், அண்ணன் போனேங்கிறாரு. அண்ணன் போனேன் அப்படின்னு கதவு பக்கமா கதிர் மெதுவா அவரை நகர்த்தி விட, கதவு திறந்துட்டு சரவணன் உள்ளர போக அவரை விட வேகமா ஒட்டிட்டு போறதுக்கு மாதிரி போறாங்க பாக்கியம். ஏங்க ஏங்க இருங்க நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாரு கதிர். இல்ல அவகிட்ட அப்படின்னு பாக்கியம் சொல்ல, கொஞ்சம் அடங்குறியான்ற மாதிரி கதிர் ஒரு பார்வை பாக்குறாரு. சரவணன் உள்ளர வர மயில எழுந்து உட்கார்றாங்க. அவங்க ரொம்பவே சிரமப்பட்டு அந்த வழியிலையும் நம்ப முடியாம சரவணனை நிமிந்து பாக்குறாங்க. உடனே அவங்க அம்மா வெளியே நிக்கிறவங்க கதிர்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கதிர் கேக்குறாரு. வேணான்னு சொன்ன பொண்டாட்டி கிட்ட எதுக்கு ரகசியமா பேச போறாராம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அவங்க ரகசியமா பேசுறாங்க இல்ல வேற ஏதாவது பேசுறாங்க, அது அவங்க விருப்பம்ன்றாரு கதிர். ஆஹா அதெல்லாம் முடியாது, நான் போய் பாப்பேன்னு பாக்கியம் திரும்ப, இங்க பாருங்க, நீங்க உள்ளர போனா அவங்க 2 பேரையும் பேச விட மாட்டீங்க, தேவையில்லாம சண்டையை இழுத்து விட்டுட்டு இருப்பீங்க, நீங்க பேசாம இங்கே இருங்க அப்படின்னு கொஞ்சம் வார்னிங்க குரல்ல கலந்து சொல்றாரு கதிர். என் பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட்டாருனா அப்படின்னு பாக்கியம் பதற, நீங்க பேசுறது உங்களுக்கே ஓவரா தெரியல அப்படிங்கிற கதிர் கோவத்தை அடக்கிக்கிட்டு, பேசாம நில்லுங்க, உள்ளரெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் மாதிரி சொல்றாரு. பாக்கியத்தால் அதை மீறவும் முடியல. பல்ல கடிச்சுக்கிட்டு கதவை திறக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் மெல்ல வாயை திறந்து எப்படி இருக்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்றாங்க மயிலு. குழந்தை எப்படி இருக்குன்னு அவர் கேட்க, குழந்தை நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க, நீங்க பார்க்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்றாங்க மயிலு. சரவணனுக்கும் ஒரு மாதிரி சின்ன சங்கடமா தான் இருக்கு. ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு உட்கார்றாரு. மயில அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்க. சரவணனுக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஒரு நல்ல டென்ஸான மௌனம் தான் அங்க எல்லா இடத்துலயும் படர்ந்துருக்கு. நான் வீட்டுக்கு வந்து கத்துனதுனால தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும். கத்தணும் சண்டை போடணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஆனா நீங்க தான் எங்களை அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாரு சரவணன். நீங்க யார்கிட்டயோ பேசுனா எங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அவங்க அமைதியா இருந்திருக்கணும், அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சண்டை போட்டதுனால தானே நீங்க வந்து கேட்டீங்க, அம்மா பண்ணின தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க மயிலு. சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு நல்ல பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு, நானும் மறுபேச்சு பேசாம உன்னை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணினேன், நீயும் வீட்டுக்கு வந்த, எல்லார்கிட்டையும் அன்பா இருந்த, சட்டுன்னு நீ எங்க வீட்டுல ஒரு ஆளாவே மாறிட்ட, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப காலம் வாழ போறோம்னு நான் நினைச்சேன். அப்பதான் நீ பொய் சொல்லிட்டு
ஹோட்டல்ல வேலை செய்யற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் படிப்பு விஷயம், வயசு விஷயம்னு ஒவ்வொன்னா எனக்கு தெரிய வந்துச்சு. நீ பெருசா படிக்கலையா? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. நீ என்னை விட கொஞ்சம் பெருசா? அதுவும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏதாவது ஒரு வேலை உனக்கு விரும்பி நீ அதை பாக்குறன்னா அதுவும் ஓகேன்னு தான் நான் இருந்திருப்பேன். என்ன, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேன். நீ உண்மையை சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்திருப்ப. வீட்டுல சொன்னா என்ன ஆகுமோன்னு கூட யோசிச்சுட்டு இருந்திருப்ப. அதனாலதான் நீ அமைதியா இருந்தன்னு என்ன நானே ஆறுதல் படுத்திட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கொடுக்கலையே. மேல மேல என்ன அடிச்சு விடாம துரத்திக்கிட்டே இல்ல இருந்த அப்படின்னு சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரோட உண்மையான நிலைமையை சொல்றாரு. நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு மறுபடியும் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாமே அப்படின்னு மயில சொல்ல, நடந்ததை ஞாபகப்படுத்தணும்னோ இல்ல உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி காட்டணும்னோ நான் எதையும் யோசிக்கல. ஆனா நானும் மனசு விட்டு உங்ககிட்ட பேசணும்ல. என் கஷ்டம் என்னன்னு நானும் சொல்லணும்ல. என் குடும்பம் உன்னை அவ்வளவு நேசிச்சது, நல்லா பாத்துக்குச்சு. என் அப்பா, என் அம்மா எல்லாருமே உன் மேல அம்புட்டு அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டையுமே நீ பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கிற. அது கூட பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு எல்லாரையும் அலைய வச்சுட்ட அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மயிலு சங்கடமா பரிதாபமா பாக்குறாங்க. எங்க அம்மா வீட்டில் கூட தனியா இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பயப்படுவாங்க. அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில போய் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அரசி, ராஜி, என் தம்பின்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. அந்த வேதனையில இருந்து எங்க குடும்பம் வெளியே வர்றதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சைடை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்னு மயிலுக்கு இதமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்தவுடனே மறுபடி ஒரு பிரச்சனை. உன் நகையெல்லாம் நாங்க திருடிட்டோம்னு குடும்பமா உட்கார்ந்து சதி பண்ணி எங்க எல்லாரையும் சிக்க வச்சுட்டீங்க. எங்க அம்மாவும் எங்க குடும்பமும் எனக்காக கஷ்டப்பட்டதை அழுதுகிட்டு பயந்துகிட்டு நின்னதை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் மனசுல இருக்கத மறைக்காம சொல்லிக்கிட்டு இருக்காரு மயிலுகிட்ட. ஐயோ, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே, தலை வெடிச்சிரும் போல இருக்கே அப்படின்னு மட சாம்பிராணி பாக்கியம் தவியா தவிச்சிட்டு இருக்க கதிர் கொஞ்சம் அவங்கள அடங்குங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. தப்பே பண்ணாம உன் அம்மா, அப்பா, தங்கச்சின்னு எல்லாருமே ஜெயிலுக்கு போயிருந்தா ஒருவேளை உனக்கு புரிஞ்சிருக்குமோ என்னமோன்னு சரவணன் சொல்ல அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி திரும்பி பார்க்குறாங்க மயிலு. உண்மைதாங்க, சரவணன் பேசுறது எல்லாமே 100% உண்மை. எந்த ஒரு சிச்சுவேஷனை அவங்க அனுபவிக்காத வரையிலும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு கரெக்டாக தெரியாது. இல்லை, அதெல்லாம் எப்போவுமே எந்த காலத்துலையுமே உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. நான் சும்மா சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே சரவணன் இப்போ ரொம்ப கெட்டவனா தெரியுறான். இல்லைனாவும் தெரியுறேன். நான் அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு மயிலுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சேர்த்து சொல்றாரு சரவணன். ஆனால் எனக்கு உண்மையில இருந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க போயிடுச்சு. மயிலுன்னு ஒருத்தி திரும்பி என் வாழ்க்கைக்குள்ள வர்றதை பத்தி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்ல ஷாக் அடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்த மயிலு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நான் திரும்பவும் உங்க வாழ்க்கையில வர்றதா சொல்லவே இல்லையேன்றாங்க. ஒருவேளை சூழ்நிலை அந்த அளவுக்கு தள்ளிடுமோன்னு நான் பயப்படுறேன். எல்லாருமே மயில் பாவம், மயில் பாவம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சரவணனை பத்தி ஒருத்தர் கூட யோசிக்கவே இல்லை. சரவணன் யாருக்குமே பாவமா தெரியல. எனக்கும் இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல அப்படின்னு வேதனையை மறைச்சுக்கிட்டு சாதாரணமா சொல்ற சரவணன், இங்க பாரு மயிலு, நீ மாசமா இருக்கிற, உனக்கு பிறக்க போற குழந்தை மேல எனக்கு அக்கறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ எல்லாமே நான் பண்றேன். பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் பண்றேன். உன்னால முடியாதுன்னு நீ குழந்தை என்கிட்ட கொடுத்தா கூட சந்தோஷமா நான் வளர்த்துக்கிறேன். ஆனா அந்த குழந்தைக்காக நாம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்துடக்கூடாது. அது நடக்கவும் நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வையேன், அப்புறம் இந்த சரவணை உசுரோடையே இருக்க மாட்டான் அப்படின்னு தன்னோட முடிவை இறுதியா சொல்லி முடிச்சிடுறாரு சரவணன். கையில் அப்படியே திடுக்குன்னு அப்படியே ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணி சீனெல்லாம் போடல. ஏன்னா இப்போ அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெச்சூர்டான நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனா பாக்கியத்தால நிக்க முடியல. காலெல்லாம் கடன்னு கதகளி ஆடிட்டு இருக்கு. இத நான் இப்ப சொல்றது எனக்கு சரியான்னு தெரியல. ஆனா திரும்ப எப்ப சொல்ல முடியும்னு தெரியல. ஏதாவது ஒரு நாடகம் பண்ணி உங்க அப்பா அம்மா நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடு. குழந்தை மேல எனக்கு இருக்க பொறுப்புல இருந்து எப்பவுமே என்னைக்குமே நான் மாற மாட்டேன். அதே மாதிரி உன் கூட நான் எப்பவுமே வாழவும் மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு மயிலோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க
அவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்க முகமும் கொஞ்சம் கொஞ்சமா இறுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நான் வந்தேன், உன்னை பார்த்துட்டேன், என் மனசுல இருக்கதையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் வாழணுமா வேணாமாங்கிறதெல்லாம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சரவணன் எழுந்து கிளம்புறாரு. மயில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. கதவை திறந்துட்டு வெளியே வர்ற சரவணன், கதிர போலாமாடா கதிர்ன்னு கேட்கிறாரு. அண்ணே பேசிட்டியா அண்ணே அப்படின்னு கதிர் கேட்க அப்படிங்கிறாரு சரவணன். இப்ப நீங்க உள்ள போங்க அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு, அண்ணே நீ ஓகே தானே அப்படின்னு கதிர் கேட்க, ஓகே தான் வா போலாங்கிறாரு சரவணன். வாண்ணே அப்படின்னு அண்ணன் முதுகுல ஒரு கையை போட்டு கூட்டிட்டு போறாரு கதிர். பொண்ணை வான்னு கையோட கூட்டிட்டு போவானுங்கன்னு பார்த்தா அண்ணனை கூட்டிட்டு இவன் பாட்டுக்கு போறான்னு. பாக்கியம் போற 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்க. உள்ளர மயில் ஒரு பெருமூச்சோட உட்கார்ந்துருக்காங்க. வீட்டில் டைனிங் டேபிளில் பாண்டியன் உட்கார்ந்துருக்க. அவரோட ரைட் சைடில் கோமதி நின்றுட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பழனி உட்கார்ந்துருக்காரு. அக்கா, நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் சரவணன் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல கோமதி திடுக்குன்னு பார்க்குறாங்க. மயிலை பார்க்கறதுக்காக ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் அந்த புள்ள மேலே கோபம் இருக்கு. நான் சரவணனுக்கு துணையா போயிருப்பேன் இல்லைங்கிறாரு பழனி. டேய், அதான் கதிர் கூட போயிருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான்றாரு பாண்டியன். மயிலோட அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயமும் கலக்கமுமா நின்றுட்டு இருக்க. கதிர் சரவணனை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. 2 பேரையும் கோமதி பார்த்துட்டு ஆர்வமா நிமிர அக்காவோட பார்வை போன சைடு பழனியும் பார்க்குறாரு. யூனிஃபார்ம் போட்ட மாதிரி 2 பேரும் செக்குடு ஷர்ட்டு போட்டுட்டு உள்ளர வர்றாங்க. ஏங்க தோ அப்படின்னு பாண்டியன் கிட்ட கூப்பிட அவரு அங்கே பார்க்குறாரு. வந்தவங்க 2 பேரும் அப்படியே நிற்க பழனி எழுந்து போறாரு. டக்குன்னு சரவணன் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவங்க ரூமுக்கு போக, ஏண்டா சரவணா அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு. கதிர் மட்டும் இவங்க கிட்ட வர்றாரு. மாப்பிள்ள அப்படின்னு பழனி கூப்பிட, ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களான்னு கோமதி கேட்குறாங்க. போனோங்கிறாரு கதிர். அவன் மயிலை பார்த்தானா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு கதிர். ஏய் என்னடா கேட்கறதுக்கெல்லாம் கொட்டிட்டு இருக்கிற, வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கோமதி கேட்க பாண்டியனும் கதிரை பார்க்குறாரு. சரவணன் மயில்கிட்ட பேசினானா அப்படின்னு கேட்க, பேசிட்டாங்கன்றாரு கதிர். டேய் மாப்பிள்ள, அங்கே வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பழனி அவசரமா கேட்க, இல்ல அப்படிங்கிறாரு கதிர். அப்போ சரவணன் ஒரு சின்ன நிம்மதியோட கை கால் முகமெல்லாம் கழுவிக்கிட்டு துண்டுல தொடச்சிக்கிட்டே அங்க வர்றாரு. டேய் மயிலுக்கு எப்படிடா இருக்குன்னு பாண்டியன் கேக்குறாரு. இருக்கான்றாரு அவரு. டேய் இங்க பாருடா, அவளை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சொன்னதுக்காக தான் நீ அவளை பார்க்கவே போன. அவ வயிற்றுல வளர்றது இந்த வீட்டோட வாரிசு. அந்த குழந்தை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்டா. அது மட்டும் இல்ல அப்படிங்கிற கோமதி ஒரு உச்சு கொட்டிட்டு, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை கஷ்டப்படுத்தின பாவம் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர வேணாண்டா அப்படின்னு கோமதி நீட்டி முழக்கிட்டு இருக்க. அம்மா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேச வேண்டாமா, அதான் அண்ணே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருச்சுல்ல அப்படின்னு கதிர் டக்குன்னு கோமதியோட வாயை மூட வச்சிடுறாரு. நீ என்னக்கா சரவணன் போய் அந்த புள்ளைய கஷ்டப்படுத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? அந்த புள்ளையும் அவங்க குடும்பமும் சேர்ந்து தானே நம்ம சரவணனை கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு பழனி சொல்ல சரவணன் பார்த்துட்டே நிற்கிறாரு. டேய், நடந்த விஷயம் என்னவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும்டா. சும்மா நடந்து முடிஞ்ச விஷயத்த யோசிச்சு பிறக்க போற குழந்தைய விட்டுற முடியுமா? என்ன வேணா நடந்திருக்கட்டும்டா, ஆனா அந்த குழந்தை நம்ம வீட்டுல தான் வளரணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ ஆப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு சரவணன். அது மாத்திரம் இல்ல, மயிலு கர்ப்பமா இருக்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அவளை எப்ப கூட்டிட்டு வர்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணா உனக்கு சாவு நிச்சயம்டா. இத்தனை நாளா கயிறு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தது, இப்போ உன் கழுத்துக்கு பக்கமா வந்துருச்சு. உனக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான்டான்ற மாதிரி சரவணன் தீர்மானமா பார்த்துட்டு நிற்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.